இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்று எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ்ல நம்மோடு இணைந்திருப்பவர் என்டிஏ பாஜகவின் ஆவடி தொகுதியினுடைய வேட்பாளர் திரு ராஜசிம்ம மகேந்திரா அல்லது அஸ்வின் அப்படிங்கிறவர் தான். ஸோ அவர்கிட்ட தொகுதியினுடைய நிலவரத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். முதல்ல பேரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பேரு கேள்விப்பட்டது இல்ல. ராஜசிம்ம இது வந்து நம்மளுடைய திராவிட கலாச்சாரத்தினுடைய, அதாவது இந்த திமுகவினுடைய தோல்வின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராஜசிம்மம் அப்படின்றது வந்து பல்லவ மன்னருடைய பெயர். எல்லாருக்கும் நினைவு இருக்கும். நம்மளுடைய பல்லவ நாடுன்றது நம்ம இன்னைக்கு சென்னைன்ற பகுதி, சென்னையை சுத்தி இருக்கிற பகுதி எதுவோ அதுதான் பல்லவ நாடு. ராஜசிம்ம பல்லவர்ன்றது வந்து தந்தை மகேந்திர பல்லவர், இரண்டாவது மகேந்திர பல்லவர்ன்றது தான் மிகப்பெரிய பொற்கால ஆட்சி, தமிழகத்துடைய பொற்கால ஆட்சி. நம்மளுடைய மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்கிற அந்த குடைவரை கோயில்கள், இது அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய துறைமுகம் இருந்ததற்கெல்லாம் சான்று. துபோதி தர்மர் கதை, காஞ்சிபுரத்தில் கட்டின கோயில், இதெல்லாம் வந்து மகேந்திர பல்லவனுடைய காலத்தில் கட்டினது. அதனால தந்தையருடைய பெயரையும் மகனுடைய பெயரையும் சேர்த்து வந்து எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு ராஜசிம்ம மகேந்திரா என்று பெயர் வைத்திருக்கிறார். உண்மையிலேயே இது வந்து தமிழ் பெயர். இது வடமொழி கலந்த சொல்லு அப்படின்றது அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்திலயும் நிறைய மொத்தமே வந்து வடமொழி கலந்த பெயர்கள் தான் அவங்களும் வச்சிருக்காங்க. அதனால பெயர் காரணத்துல வந்து நம்மளுடைய தமிழ் அடையாளம் கிடையாது, முழுக்க முழுக்க தமிழருடைய அடையாளத்தோடு திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பெயர் வந்து ராஜசிம்ம மகேந்திரன்றது பல்லவ மன்னருடைய பெயர். இன்னைக்கு தமிழக அரசியல் வரலாறு அப்படின்னு சொன்னாலே வெறும் கருணாநிதி, அண்ணாதுரை அப்படின்னு சுருங்கி போயிடுச்சு. அதுக்கும் முன்னாடி போனா நிறைய ராஜாக்கள் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. இப்போ ஆவடி தொகுதி, இப்போ பாஜகவுக்கு வந்து 27 தொகுதிகள், அது இல்லாம ஒரு 6 தொகுதியில தாமரை சின்னத்துல போட்டிடுறாங்க. இந்த தொகுதிகள் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது மிகவும் வெற்றி வாய்ப்பு கம்மி ஆவடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேட்பாளரா அதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? இது வந்து ஒரு மாயை அப்படின்றது மட்டும் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வெற்றி தோல்வி அப்படின்றது மக்கள் தீர்மானிக்கிறது. மிகப்பெரிய ஜாம்பவான்களையும் மக்கள் தோற்கடித்து இருக்கிறார்கள். ஒண்ணுமே இல்லாம ரொம்ப சிற்றெருமை மாதிரி இருந்தவர்களையும் வந்து மக்கள் ஜெயிக்க வைத்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு ஜனநாயக கட்டமைப்பினுடைய, அவங்க வந்து இது இந்த மாதிரி வந்து ஆருடம் சொல்றது வந்து ஜனநாயகத்தையே கேலி குத்து ஆக்கிறவன் நினைக்கிறவங்க தான் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆருடம் சொல்லுவாங்க. அதனால் மக்கள் சக்திக்கு முன்னாடி வந்து சின்னது பெரியது அப்படின்றது கிடையாது. மக்களுக்கு உண்மையாக சேவை செய்வர்கள் யார் அப்படின்றது முதன்மையாக தெரியுது. ஏன்னா எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருந்தாலும் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த பகுதியினுடைய மாவட்ட தலைவர் கிட்டத்தட்ட 1998 இருந்து இந்த கட்சியினோட வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறேன். யதா ராஜா ததா பிரஜா அப்படின்ற மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக முதலாக அவர் பொறுப்பேற்றுக்கும் போது இந்த பிரதம சேவகன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். நிறைய நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நினைவு இருக்கும். அதனால் இது சேவை செய்யும் ஒரு அரசியல் அமைப்பு, அதுவும் இல்லாமல் அதிகாரம் மிக்கது. என்னுடைய கையெழுத்துல கண்டிப்பா இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு 32 டாஸ்மாக் கடைகளை மூட முடியும் அப்படின்றதுல கண்டிப்பாக என்னால் மூட முடியும். ஒரு சேவை மனப்பான்மையோட ஒரு தொழில்முறை அணுகல் இல்லாமல் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது விஷயம் தானே தவிர இது வந்து இந்த வெற்றி வாய்ப்பு சின்னது பெரியது ரொம்ப குறைந்தது அப்படின்றதெல்லாம் கிடையாது. 100% இன்னைக்கு இருக்கிற மொத்த தமிழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எப்படா வீட்டுக்கு போவான்றது இருக்கு. அதனால அதே நம்மளுடைய சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற இந்த பகுதி வந்து 100% நம்மளுடைய தேசிய நீரோடையிலும் குறிப்பாக நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஆட்சி திருப்பி வரணும் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. 100% வெற்றி வாய்ப்பு. நாங்கள் களத்திலிருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் 2011 இருந்து நான் அரசியல் ரீதியாக வேலைகள் செய்து கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு 2011 பாஜகவுடைய பிரசன்ஸ் எப்படி இருந்தது நமக்கு தெரியும். இன்னைக்கு நம்மளுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியும். ஆனா உங்களை எதிர்த்து களத்துல இறங்கக்கூடியவர் ஆவடி நாசர் அவர்கள், அமைச்சர், முதல்வருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 1.5 லட்சத்துக்கு மேல வாக்குகள் பெற்றிருக்காங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே பாத்தீங்கன்னா இங்க திருவள்ளூர்ல வந்து ஆவடி வருது. அதுல நம்ம காங்கிரஸ் வேட்பாளர் நின்றாரு. அவர் ஒரு 1 லட்சம் வாக்குகளுக்கு மேல இங்க வாங்கியிருக்காரு. பட் பாஜக வந்து 30,000 சொச்சம் வாக்குகள் தான் வாங்கியிருக்கு. அந்த கேப்பே ரொம்ப பெருசா இருக்கு. அதிமுக சேர்ந்தா கூட காங்கிரஸ் வேட்பாளரை மிஞ்சக்கூடிய ஒரு சக்தி இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. அது ஒரே ஒரு விஷயம்னா, இன்னைக்கு வந்து அரசியல் ஆருடமும் இப்ப நீங்க சொல்லும் போது திருப்பி வந்து ஆருடம்ன்ற விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அரசியல் கணக்குகளை மாற்றுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள். இவங்க வந்து திராவிட மாடல் அரசியல் அப்படின்றது வந்து இவங்க தான் செய்த சாதனையை இதுவரைக்கும் அவங்க சொல்லி இதுவரைக்கும் ஓட்டு கேட்கல. தான் செய்த சாதனைன்றது சொல்றதுக்கு இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. இவங்க செய்த சாதனை அத்தனையுமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் கொண்ட திட்டங்களுக்கு
பெயர் மாற்றியதும் அந்த பெயருக்கு மேல இவங்க ஸ்டிக்கர் ஒட்டினது மட்டும்தான் இவங்களுடைய சாதனைகளை தவிர இவங்க சாதனை இவங்க காலத்துல செஞ்சதுக்கு குறிப்பா இந்த ஆவடி சட்டமன்றத்துல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஆவடி சட்டமன்றத்துல நீங்க குறிப்பா வந்து பூமி பூஜை போட்டு ஆரம்பிச்சது ஒரே ஒரு விஷயம், இப்போதைக்கு வந்து முடியாது ஒண்ணு ஆவடி பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான். இங்க டைடல் பார்க்கு மற்றும் நம்மளுடைய எக்கோ பார்க்கு, அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ரோடு, புது கட்டுமான அமைப்பில் இருக்கிற பிரிட்ஜஸ் எல்லாமே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சியிலும், அதுக்கப்புறம் வந்து புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் ஆட்சியிலும் மட்டும்தான். அதுவும் இல்லாம இங்க வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த அனைத்து திட்டங்களிலும் முழுமையாக ஊழல். அதாவது மக்கள் நல திட்டங்கள் எடுத்துட்டு வரும்போது ஸ்வச் பாரத்ல இருந்து ஆரம்பிச்சு ஜல்ஜீவன்ல இருந்து ஜல்சக்தியும் கூட, ஏன்னா எக்கோ பார்க் பண்ணும்போது ஜல்சக்தியினுடைய ஃபண்ட்ஸும் சேர்த்து தான் யூஸ் பண்ணாங்க. அமிர்த் திட்டத்தில் இருக்கிற பார்க்குகள்ல இருக்கிற ஃபண்ட்ஸ் அத்தனையுமே அதாவது மக்களுக்கு நேரடியாக மத்திய அரசினுடைய ஃபண்டை வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு ஊழல் பண்ணிருக்கு அப்படிங்கிறீங்க. முழுமையாக ஊழல் பண்ணிருக்கு. எங்களுக்கு எல்லாமே ஆர்டிஐல போட்டு இது எல்லாத்துக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறது. 100% இந்த தொகுதி மக்கள் 2021 நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு பெரிய மேண்டேட் கொடுத்து வந்து நம்ம நாசர் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர். அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவரு இந்த ஊர்ல வந்து சேர்மனா இருந்திருக்கார், எல்லாம் பண்ணிருக்காரு. ஆனா ஆவடி தொகுதி மக்களுக்காக சட்டசபையில நீங்க இல்ல, நீங்க வந்து பிரஸ் மூலமாவும் கூட நீங்க வந்து ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டு பாருங்க. அண்ணன் இது வரைக்கும் ஆவடி சட்டமன்றத்தினுடைய மக்களுக்காக ஒரே ஒரு கோரிக்கை மனு கூட வைக்காத 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் நம்ம ஆவடி நாசர் அவர்கள் மட்டும்தான். அவருக்கு அப்ப எந்த நம்பிக்கையில திமுக மீது மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு? நீங்களே சொல்லிட்டீங்களே முதல்ல அவர் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நெருக்கமானவர்னு. அவங்க நெருக்கமா இருந்தா போதும், மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும் விஷயம்லாம் இல்ல. அந்த குடும்பத்துக்கு நன்மை செய்தா போதும். முதலமைச்சர் குடும்பத்துக்கு இங்க இருக்கிற திமுக அதிகமா நன்மை செய்யறவர்கள் அவங்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்கன்றதுதான் ஊரறிந்த விஷயம். நம்மளுடைய மாநிலம் முழுக்க அதுதான். அந்த கட்சியிலேயே வந்து கடைநிலை தொண்டர்களா இருக்கிறவங்க இது வரைக்கும் கவுன்சிலராக மாறல. கவுன்சிலர்ல அடிப்படை உறுப்பினராக இருந்து அவங்க அடுத்தது மேல் லெவலுக்கு வரணும்னாவே இன்னி வரைக்கும் வந்து அடிப்படை உறுப்பினராக இருந்து மிஞ்சி போனா பிரதிநிதியா வந்து அவருடைய காலம் முடிஞ்சு போயிடும், சுடுகாட்டில் எடுத்து போய் வச்சிருவாங்க அவங்க. அதனால ஜனநாயகமற்ற ஒரு கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி. அதே அடிப்படையில தான் இங்கேயும் வந்து நம்மளுடைய முதலமைச்சருடைய குடும்பம் எப்படி தாத்தா, பையன், பேரன், அதுக்கப்புறம் கொள்ளு பேரன்ற வருதோ, இங்கேயும் நம்மளுடைய அமைச்சர் வந்து அதே மாதிரி வழியில அவரு அமைச்சர், அவர் எம்எல்ஏ, அவங்க பையன் வந்து எந்த இடத்துலயும் கட்டமான அமைப்பே இல்லாம, அதாவது அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லாம மாநகர இளைஞரணி செயலாளர்னு ஒரு பொறுப்பு போட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கட்சியில வந்து இவருடைய ஆடுற ஆட்டெல்லாம் பார்த்து 2வது வார்டில் ஒரு கவுன்சிலரா ஜெயிக்க வச்சு ஆடுற ஆட்டெல்லாம் பார்த்து கட்சி அந்த பொறுப்பை கையில் எடுத்துட்டாங்க. இவருமே அமைச்சரா இருந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டவர் தான். இப்ப திமுகவுடைய முழு சப்போர்ட் ஆவடி நாசருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இங்க இருக்கக்கூடிய திமுகக்குள்ளே ஒரு உள்குத்து அந்த கட்சிக்குள்ள எப்படி இருக்குன்றது நம்ம பேச முடியாதுன்னா, அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அது பிரகாரம் தான் இருக்கும். அதனால அந்த ஸ்ட்ரக்சர் எப்படின்றதோ வந்து நாளைக்கு அவங்க கட்சியில் இருக்கிறவங்களை பொறுத்துதான். அதனால நம்ம அந்த திமுகன்ற விஷயத்துக்கு நம்ம உள்ள போகாம அவங்களுடைய கூட்டணியை பத்தி பேசாமலும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மக்கள் 100% மக்கள் இன்றைக்கு அவரை தூக்கி போடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. குறிப்பா வியாபாரிகள், தொழிலாளர்கள், லேபர்ஸ், அரசு துறை அதிகாரிகள், ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ். அதுவும் ஆவடி சட்டமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கிற ஒரு இடம். கிட்டத்தட்ட ஒரு 30,000க்கு மேல வந்து ஜனத்தொகை இருக்கிற அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்கிற ஒரு இடம். அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது வரைக்கும் எதுவுமே இந்த மாநகராட்சி சார்பாகவும் அவர் எம்எல்ஏ ஃபண்ட்லயும் செய்யல. அவர் செஞ்ச ஒரே விஷயம், எங்கேயாச்சும் டிரான்ஸ்பார்மர் வச்சாங்கன்னா அந்த டிரான்ஸ்பார்மருக்கு போய் அண்ணன் ரிப்பன் கட் பண்ணுவார். அது மட்டும்தான் அண்ணன் செஞ்ச வேலை. டிரான்ஸ்பார்மர் சுவிட்ச் தானே பண்ணணும், ரிப்பன் இல்ல, அவர் ரிப்பன் கட் பண்ணுவார். நீங்க வேணா அவருடைய பேஸ்புக், அவருடைய சோசியல் மீடியா, அவருடைய தரவுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது பொய் இல்ல, 100% உண்மை. நான் பார்த்திருக்கேன். எனக்கு அது கேலி கூத்தா தான் இருந்தது. அது வந்து பெருசா வந்து என்னடா இதை போய் வந்து ஒரு ரொம்ப கம்மியா இருக்கிற ஆள போய் நம்ம டச் பண்ணி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணி, அதுவும் இல்லாம அண்ணனுக்கு வந்து நாலேஜ் வந்து ரொம்ப கம்மி, நாலேஜ் வந்து சுத்தமா இல்ல. ஜிஎஸ்டி வந்து பாலுக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னா அண்ணன் பாலுக்கு ஜிஎஸ்டி எப்ப சொன்னாருன்னா பால்வளத்துறை அமைச்சரா இருக்கும் போதே சொன்னார். அதுவும் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணனுடைய பொறுப்பை அலேக்க தூக்கி வச்சாங்க. அப்பதான் முதலமைச்சர் அவர்களே தப்பான கேண்டிடேட் தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்னு ஒரு அவலம் இருந்தது. எல்லாவற்றிற்குமாக மேலாக சமூக நீதி என்று பேசக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இங்க ஒரு மேயர் இருக்கார், மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒருத்தர் இருக்கார், உதயகுமார் அப்படின்னு பேர். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எல்லா நிர்வாகியும் நீங்க போய் யாராச்சும் ரோட்ல போறவங்க, மார்க்கெட்ல இருக்கிற திமுக கரப்போட்ட வேஷ்டி இல்ல திமுக கரப்போட்ட சட்டை ஏதாவது இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க, மேயரோட பேர் எதுன்னு கேளுவாங்க. 100% அவரோட பேர் தெரியாது. ஏன்னா இங்க வந்து ரிசர்வ் மேயர். அந்த பட்டியலினத்தை சார்ந்த சகோதரர், நிஜமா சொல்றேன்,
ரொம்ப வெட்கி தலகுனியனும். பட்டியலினத்தினுடைய சகோதரர்கள் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு அவலம் இவர் எங்கேயுமே நடந்தது கிடையாது. இந்த மாமன்னன் இந்த படம் எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் அந்த படம் நடிச்சாரு. உண்மையிலேயே அவர் இங்க அது நிஜத்துல காமிக்கணும் அப்படின்னா நாசர் அவர்களோட குடும்பத்தை அவங்க சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் புடுங்கி வெளியில் அமுச்சு விட்டுறணும். ஏன்னா உதயகுமார் அவர்களுக்கு மேயர் என்ற அதிகாரமே கிடையாது. உண்மைக்கு சொல்ல போனா அந்த மேயர் என்ற அதிகாரத்தையே ஃபுல் துஷ்பிரயோகம் பண்ணி எந்த வகையிலையும் மேயருக்கான அதிகாரமே இல்லாம டம்மியா போட்டு வச்சிருக்காங்க. ஒரு பட்டியலினத்த சகோதரன்றதுனால தான் உங்களால அதை செய்ய முடியுது. வேற ஏதாவது இருந்தா இவங்களால செய்ய முடியுமா? அப்ப இன்னைய வரைக்கும் சமூக நீதி சுத்தமா இல்லாத ஒரு கட்சி திராவிட கட்சி அப்படின்னு சொல்றீங்க. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குன்னே வச்சுப்போம். இப்போ மேயர் சொல்றீங்க, எம்எல்ஏ, அமைச்சர் எல்லாரு மேலயும் மக்களுக்கு அதிருப்தி இருக்கு, எல்லாமே ஒத்துப்போம். ஆனா இதுவரைக்கும் தமிழக அரசியல் இல்லாத வகையில 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றாங்க. 2 கூட்டணியும் 2 கட்சி தனியாக நிக்குது. திமுக அதிமுகன்னு இருந்த தமிழக தேர்தல் களம் இப்போ டிவிகே, நாம் தமிழர் அப்படின்னு அது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி முழுக்க முழுக்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு தான் வரணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்காது. இங்க விஜய் எந்த மாதிரியான ஒரு ரோலா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆவடி தொகுதி அவருடைய என்ட்ரி இன்னைக்கு அரசியல்ல புதுசுனா தன்னுடைய படம் நடித்தது மூலமாக சம்பாரிச்சுட்டு அவர் வரேன் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் பிரகாரம் நானும் அவர் 100% அரசியலுக்கு வரவேற்கிறேன். அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம், இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், நடிக்கிறது நீ போய் அப்படின்லாம் பேசுவார். 100% அவர் அரசியலுக்கு வரலாம். ஆனா தான் படத்திலேயே எல்லா வசனத்தையும் பேசிட்டு அந்த படத்துக்கே பிளாக்ல டிக்கெட் விற்கிறவங்க தான் டிவி அவரு தான். அந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிறதே அவரால் ஒழிக்க முடியல. அதனால இன்னைக்கு அவர் மக்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு நல்லது பண்ணுவார் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் என்னெல்லாம் போல் ப்ராமிசஸ் கொடுத்திருக்காரு, இது வரைக்கும் அவர் பேசுனது எல்லாமே பார்த்தா நான் ஒரு லேமனா யோசிக்கிறேன். அரசியல்வாதியா இல்லாம ஒரு லேமனா யோசிச்சா அனைத்துமே அது ஒரு சினிமா டயலாக் மாதிரி தான் இருக்கு. நிஜத்துக்கு பேச முடியும்னு பேசாது. 4 முனை போட்டி நீங்க சொல்ற மாதிரி அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அவர் ஒற்றை தலைவரை வைத்து இங்க யார் கேண்டிடேட் அப்படின்றதுலாம் இல்ல. எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் அவங்களும் ஒரு 7-8% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இந்த சட்டமன்றத்திலையும் வாங்கியிருக்காங்க. அது நம்ம உங்களுக்கு உதவிகரமா இருக்குமா? அந்த லீடு கேப் குறைக்கிறதுக்கு என்டிகே, டிவிகே போன்ற கட்சிகள் அது பொறுத்தது தான் பார்க்கணும். அது மக்களுடைய மேண்டேட் எப்படி இருக்குன்னு தெரியாது. மக்களுடைய மேண்டேட் நம்ம எப்படி இருக்குன்னு தெரியாது. 100% ஆனா இன்னைக்கு மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கிறதுக்கு மட்டும்தான் ரெடியா இருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் வெற்றி பெற்றால் மட்டும்தான் எப்படி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் காலத்தில் வாங்கின கடன் 1,52,000 கோடி ரூபாய் இந்த பெட்ரோ கார்டு மூலமா வாங்கின கடன் இத்த 11 வருஷத்துல சம்பாதிச்சு அந்த கடன் அடைச்சிருக்காரு. அதனால இந்த 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி அப்படின்ற கடன் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு 10 வருடம் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தா மட்டும்தான் அந்த கடனை கண்டிப்பா திருப்பி அடைக்க முடியும். திருப்பி அடைக்கிறது மட்டும் இல்ல, தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸும் டெவலப் பண்ண முடியும். டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் அப்படின்னு நம்மளுடைய எல்லா தலைவர்களும் சொல்றாங்க. டபுள் இன்ஜின் கவர்மெண்ட்னா 2 இன்ஜினும் முன்னாடி கிடையாது. ஒரு இன்ஜின் முன்னாடி வலிக்கும், இன்னொரு இன்ஜின் பின்னாடி இருந்து தள்ளும். அதுதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். இவங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்னா அது ஏதோ டப்பா இன்ஜின் அதெல்லாம். டபுள் இன்ஜின் சர்க்கார்னு தெரியாதவன் தான் அவன் இந்த மாதிரி பேசுவான். 100% ஆன்டி இன்கம்பன்சி. அதே மாதிரி இந்த 4 முனை போட்டின்றதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு இங்க இருக்கிறது 2 முனை தான். எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, ஆள போகிற கட்சி. அவங்க இன்னைக்கு எதிர்கட்சியா போய் உட்காந்துருவாங்க. அதுக்கும் கூட வசதி இல்லாத நிலைமைக்கு தான் போகும். 100% எங்களுடைய கூட்டணியினுடைய அனைத்து வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் 200 தொகுதிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். அதில் இந்த ஆவடியும் கண்டிப்பாக இருக்கும். ஆவடி மக்களுக்காக மக்களின் பிரதிநிதியாக என்னுடைய குரல் கண்டிப்பாக சட்டசபையில் எதிரொலிக்கும். நிச்சயமா. என்னுடைய நிறைவு கேள்வியா, தொகுதி எதிர்பார்த்தீங்களா இல்லாட்டி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்குதா? பாரத பிரதமர் நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய புரட்சித் தலைவி அம்மாவாக இருந்தாலும் சரி, எதிர்பாராத நபர்களுக்கு தான் கண்டிப்பாக வாய்ப்பு கொடுப்பார்கள். 1998 கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கிறேன். 2010-2011 தீவிரமான ஒரு அரசியல்ல வேலை செஞ்சிருக்கேன். 100% கட்சி யாரை இங்கே அனுப்பினாலும் அதற்கு தகுந்தார் போல் தான் வேலை செய்யும். 2024 எம்பி எலெக்ஷன் அதற்கு ஒரு சாட்சி. எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பொன்பால கணபதி அவர்களை தான் இங்க அனுப்பிச்சாங்க. அவருக்குமே நல்லா தெரியும். கட்சியினுடைய தலைமை அன்னைக்கு இருந்த தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும். அதனால இங்க 100% எதிர்பாராத இன்னைக்கு இருக்கிற பாரத பிரதமர் அவர்களும் நம்மளுடைய புரட்சி அவர்களும் யோசிச்சுதான் இந்த தொகுதியை இங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் என்னை இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்ததற்கு உங்களின் மூலமாக அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். முழுமையாக என்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கும். அவர்களுக்கு இந்த கொடுத்த பணியை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்து அவங்க எப்படி முன்மாதிரியா இருந்தாலும் அதே மாதிரி மக்களுக்காக சேவை செய்து அப்பழுக்கற்ற தூய்மையான ஒரு அரசியல் எப்படி இருக்கும், நான் கரப்டிவ்
கரப்ஷனே இல்லாம ஒரு எம்எல்ஏவால எப்படி செயல்பட முடியும், மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எப்படி செய்ய முடியும் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு எடுத்துக்காட்டாக நின்று என்னால செய்ய முடியும்ன்ற தன்னம்பிக்கையை வளர்த்து இருக்கிற அந்த பாஜக கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய நல்ல தேசிய ஆன்மீக எண்ணங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நேர்களே, ஆவடி தொகுதி தமிழக அரசியல்ல ஒரு ஷாக்க தரப்போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி தமிழ் ஜனத்தோட இணைந்திருந்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட்டையும் நம்ம சேர்ந்து பார்ப்போம். அடுத்த எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.